Good evening. Good evening, sir. அது காப்பி அங்க இருக்குதா ஊட்டல இருக்க முடியாது அது வேற பட்டக் பட்டக்னு முட்டி Wow. Please join in the queue. Please join in the queue. Side level, left. கேசியுடைய வாலண்டியர்ஸ் தயவு கூர்ந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் கேள்விகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்கப்படுகிறேன். அனைவரும் கேள்விகளை கையில் ஏந்து மெழுகுவர்த்திகளை கையில் ஏந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்கொள்கின்றோம். ஒரு நடைமுறை இருக்கு. கோப்பானவராகிவிட்டார், திருத்தந்தையாக தேர்வு
தலைவர் வேளாங்கண்ணி அவரோட ஆலோசித்து ஆக்சுவலாக அவர் தான் ஏதாவது செய்யணும் அதை கோயிலில் நாங்கள் செய்யணும் எல்லா பகுதியிலும் பொறுத்தும் நாம் செஞ்சிருக்கிறோம். பொது மக்களாக பொது ஏற்பாடு செய்து எல்லா செய்து அதோடு இணைந்து பெண்களுக்கும் ஒரு பக்கம் போர்ட் பிரான்சிஸாக இருக்கிறது இல்லையா, அதோடு சேர்ந்து நம்முடைய பாரத் நாட்டில் நம்ம இந்தியா நாட்டில் இன்னொரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. காஷ்மீர் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகள். ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சி அதே போல் கோடியிலிருந்து 26 நாம் செய்யும் நம்முடைய பாரத நாட்டில் அந்த சமாதானம் ஒற்றுமை சகோதரத்தும் தொடர்ந்து வளர்ந்து இந்த பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் தாக்குதலால் இறந்தவர்கள் ஆண்களை பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இளைப்பாற்றி ஆண்டவரை வளமைக்கு தந்தருளும். இது இந்த மாலை வேளைகளில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இது இந்த நேரத்தில் இந்த KGF இருக்கின்ற அனைத்து மக்கள், பங்கில் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்க மக்கள் உம்மை நோக்கி நாங்கள் சிறப்பாக உருக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆண்மையை பற்றிக்காகவும் மற்றும் காஷ்மீரிலே இருந்த 26 ஆண் மக்களுக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் விசுவாசத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பேதுருவுக்கு நீர் காட்சி கொடுத்து மும்முறை நீர் கேட்ட கேள்வி, பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபோது அந்த திருச்சபையின் தலைவர் ஆம் ஆண்டவரே நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னவுடனே என் ஆடுகளை பேணி பாதுகாத்து வழிநடத்து என்று சொன்ன ஆண்டவரே, அதற்கு பிறகு அந்த இறை வார்த்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று இவரிடம் நீர் கேட்கின்ற போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செயலிலே காட்டினார். ஒவ்வொரு மக்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தியவர். அவரை இழந்து தவிக்கின்ற போது எங்களுடைய உள்ளம், எங்களுடைய எண்ணம் அனைத்தும் நின்று விட்டது. ஆண்டவரே, இதோ இன்றைக்கு அவருடைய ஆண்மையை பற்றிக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அந்த சிலுவைகளை நீர் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொன்ன தகப்பனே, இன்றைக்கு நாங்களும் விசுவசிக்கிறோம். நற்செய்தலை கேட்டது போல அவன் கடைசி நாளிலே உயிர் தழுவான் என்று சொன்ன போதும் நாங்கள் நம்பினோம். இன்றைக்கு மீண்டும் நம்புகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸுடைய ஆன்மா இன்றைக்கு உம்முடைய பாதத்திலே சகல புனிதர்களோடு வானதூதர்களோடு உம்மை மாட்சிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நாங்கள் விசுவசிக்கிறோம். அதே போன்று நாங்களும் ஒரு நாள் உம்மை நோக்கி வந்து உம்மை மகிமைப்படுத்துவோம், மாட்சிமைப்படுத்துவோம். ஆண்டவரே,
இதோ இந்த நேரத்தில் இவரை இழந்து கத்தோலிக்க திருச்சபை தவித்துக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த நேரத்தில் உம்முடைய அருள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உம்முடைய தூய ஆவியின் வல்லமை இது கத்தோலிக்க திருச்சபை வழி நடத்த இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மீண்டும் அந்த 26 ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக இப்பொழுது போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு இப்பொழுது நாம் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செய்ய போகிறோம். தயவு கூர்ந்து அருட்தந்தை அவர்கள் மேடைக்கு வாருங்கள். அருட்சகதி அவர்களும் இப்படி வாருங்கள். அனைவரும் வந்து இது முடிந்ததும் அம்மாவும் நீரே எனக்கு எல்லாமே